வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ், தக்காளி எவ்வளோ போடன்னு சொல்ல மறந்துட்டேன். 1/4 கிலோ தக்காளி போட்டேன். இப்போ நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் தண்ணி காய வச்சுட்டேன், அதனால் உடனே ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுறலாம். உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ 2 விசில் வந்துருச்சுன்னா நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடும். நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டாச்சு. வெயிட் பண்ணலாம் 2 விசில் வர வரையும். குக்கரோட விசிலை ஓப்பன் பண்ணியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பிரிஞ்சை பாருங்கள் எப்படி இருக்குது. தக்காளி சாதத்தை பல பலன்னு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு